இந்தியா ஒரு நாடா பிறந்த உண்மையான நாள் எது தெரியுமா? ஆகஸ்ட் 15 இல்ல, அது ஜனவரி 26. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு கொண்டாடப்படுற சுதந்திர தினம் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து நமக்கு விடுதலை பெற்றதை நினைவூட்டுது. ஆனா குடியரசு தினம் என்பது இந்தியா தனக்கென்ன ஒரு சொந்த சட்டங்களை உருவாக்கி ஒரு ஜனநாயக நாடா மாறிய நாளை நமக்கு நினைவூட்டுது. குடியரசு தினம் நம்ம நாட்டின் முக்கியமான தேசிய பண்டிகைகள்ல ஒன்று. இன்னைக்கு நம்ம குடியரசு தினத்தோட சிறப்புகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நமக்கு சுதந்திரம் வந்தாலும் நாம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்ற சட்டத்தை தான் பின்பற்றிட்டு இருந்தோம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதிகாரப்பூர்வமா அமலுக்கு வந்தது. டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையிலான குழு தான் இதை உருவாக்கிச்சு. இதன் மூலம் இந்தியா பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே இருந்து நாம் மக்களே அதிகாரம் கொண்ட ஒரு சுயாட்சி குடியரசா மாறிச்சு. பிரிட்டிஷ் அரசரை தலைவரா கொண்ட நிலையை முடிவுக்கு கொண்டு வந்து நமது முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டார். அதன் பிறகு ஒழுங்கான தேர்தல் நடைபெற்று மக்களே நம் நாட்டின் பிரதமரை, அதே மாதிரி மாநிலங்களோட முதல்வர்களை அவங்களே தேர்ந்தெடுக்கிற முறை வந்தது. டெல்லியில நடைபெற குடியரசு தின அணிவகுப்பு மிகவும் புகழ் பெற்றது. இந்த அணிவகுப்பின் முக்கிய அம்சம் என்னன்னா, நம்ம பாதுகாப்பு திறன், ராணுவ படைகளோட வலிமை எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். ஒவ்வொரு மாநிலமும் தங்களோட கலாச்சாரம், மொழி, பாரம்பரியம் எல்லாத்தையும் ஒரு அலங்கார வண்டி மூலமா காட்சிப்படுத்துவாங்க.